பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இந்த பரிசுத்த நாளிலும் இந்த ஆராதனைகளை நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய சமத்தில் வந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மையாதே நாமத்தினாலே, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மையாதே நாமத்தினாலே. இன்னை தினமாதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினால், இன்னை தினமாதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, யாவருக்கும் இறைவன் இயேசு பிரானின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தினுடைய பின்பகுதி, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நானே கர்த்தர். உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நானே கர்த்தர். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி செல்கின்ற பொழுது மோசேயின் மூலமாக பலவிதமான கட்டளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு அருளி வருகின்றதை, சொல்லிக் கொண்டு வருகின்றதை இந்த அதிகாரத்தின் முற்பகுதியிலேயும் தொடர்ந்து நாம் பிற்பகுதியிலேயும் காண முடிகின்றது. நீங்கள் இப்படியெல்லாம் இருங்கள், இப்படி இருப்பீர்களாக, நான் கர்த்தர், இப்படி இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று சொல்லி பல கட்டளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து வருகின்றார், ஆலோசனைகளை கொடுத்து வருகின்றார். அதில் ஒரு பகுதியாகத்தான் ஒரு நிலையிலே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு, உங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், பயப்படுங்கள், இறைவனுக்கு அஞ்சி வாடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். நான் ஆண்டவர், நானே ஆண்டவர், வேறு ஒருவரும் இல்லை. என்னை தவிர இந்த உலகத்தில் கடவுள் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆகையினாலே நீங்கள் எனக்கு அஞ்சி வாழுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆக இந்த நாளினுடைய செய்தியே இறை அச்சத்தினுடைய பயன், இறை அச்சமும் அதனால் உண்டாகின்ற பலனையும் தான் நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறைவனுக்கு அஞ்சி வாழ வேண்டும், அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார். அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மளே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் 2ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எல்லா நிலையிலையும் நாம் பயந்து வாழ வேண்டும். தேவனை ஆராதிப்பதிலேயும் நம்முடைய பயம், பக்தி இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதே சமயத்திலே நடுக்கமும் பயமும் இருக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்கின்றார். 33ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாரும் ஆண்டவருக்கு அஞ்சி இருக்க வேண்டும், பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக என்று சொல்லி இறைவனுக்கு பயப்படுகின்ற பயத்தை இவ்வாறு பல இடங்களிலே இறைவன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக அவருக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வை இறைவன் நம்மளே எதிர்பார்க்கின்றார். அப்படியானால் அவருக்கு அஞ்சி நடப்பது என்றால் என்ன என்பதையும் சாலமோன் நீதிபதி 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யார் ஒருவர் தீமையை வெறுத்து நன்மையை செய்கின்றார்களோ, இறைவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் வெறுத்து வாழ்கின்றார்களோ, இறைவன் விரும்புகின்ற வழியிலே நடக்கின்றார்களோ, அவர்கள் இறைவனுக்கு பயப்படுகின்றவர்களாக இறைவனுடைய எல்லா நிலையிலையும்
அவருக்கு அஞ்சி வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை வேதம் நமக்கு இவ்வாறு பல காரியங்களின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றது. ஆக தீமையை நாம் வெறுத்து தீய பழக்க வழக்கங்கள், தீய காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து இறைவனுக்கு பயப்படுகின்ற பயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆக அவ்வாறு இறைவனுக்கு அஞ்சி தீமை வெறுத்து இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்ற பொழுது நாம் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம், இறை அச்சத்தினால் உண்டாகின்ற பலன் என்ன என்பதை நாம் சற்று சிந்திப்போமானால், முதலாவது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் நமக்கு சொல்கின்றது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இறைவனுக்கு நாம் பயந்து வாழ்வோமானால் நாம் திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆக முதலாவது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவனுக்கு திட நம்பிக்கையை கொடுக்கின்றது. ஆண்டவருக்கு நாம் அஞ்சி வாழ்கின்ற பொழுது தானாகவே ஒரு நம்பிக்கை, அதுவும் திட நம்பிக்கை நமக்கு வந்து விடுகின்றது என்பதை சாலமோன் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கையை அவன் பெற்றுக் கொள்கின்றான். அவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலமாக இருக்கின்றான். திட நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கின்றபடினாலே அவனுடைய சந்ததியைக்கும் அவன் அடைக்கலமாக வாழ்கின்றான், அடைக்கலமாக இருக்கின்றான் என்பதுதான் அங்கே சாலமோனால் சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றது. அது அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கலங்கி கொண்டு வேதனைகளோட துக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் வேதம் நமக்கு சொல்கின்றது, நீ தேவனுக்கு பயந்து வாழ்வாயானால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளே இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே ஒரு முறை சீசர்களோடு கூட படவிலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார். திடீரென்று கடல் கொந்தளிக்கின்றது, காற்று பலமாய் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இயேசுவோ அமைதியாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கின்றார். சீடர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி போய் அவனை தூங்கி கொண்டிருக்கின்ற, அவன் நித்திரையாக இருக்கின்ற அவனை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகின்றோமே, உமக்கு இதை குறித்து கவலை இல்லையா என்று சொல்லி அவர்களை கேட்கின்றார்கள். ஒரு மரண பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. வாழ்க்கையிலே புயல் வருகின்ற பொழுது, கடல் கொந்தளிக்கின்ற பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வருகின்ற பொழுது, எதிராக வருகின்ற பொழுது, கஷ்டமான கடினமான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இப்படித்தான் நாம் அடிந்து போகின்றோமே, சாவது மரணம் நம்மை நெருங்குகின்றதே என்கின்ற ஒரு மரண பயம் நம்மை அழுத்துகின்றது. மார்க் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 46 முதல் 53 வசனங்களிலே இயேசு கடலிலே ஒருமுறை தன்னுடைய சீஷர்கள் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கடலிலே நடந்து வருகின்றார். அவரை பார்த்த உடனேயே ஆவேசம், ஏதோ ஆவி ஒன்று வருகின்றது, துஷ்ட ஆவி ஒன்று வருகிறது என்று சொல்லி ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் கதறுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். இப்படி பல காரியங்கள், பல சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துகின்றது. உலகத்திலே கூட ஒரு பழமொழி உண்டு, அரண்டவன் கண்ணுக்கெல்லாம் இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். அதுபோலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கின்றோம். இரவிலே வீட்டிற்கு வெளியே சில சத்தங்கள் வருகின்ற பொழுது கூட அதை குறித்தும் நாம் பயப்படுகின்றோம். ஏதோ ஒன்று நடமாடுகின்றது போல, அல்லது கொலுசு சத்தம் கேட்கிறது, காய்ந்த இலை சருகுகள் சத்தம் கேட்டால் கூட ஏதோ நடப்பது போல, ஏதோ ஒரு ஆவி வருவது போல நாம் அநேக நேரங்களிலே பயப்படுகின்றோம். இப்படி மனுஷனை பலவிதமான பயங்கள் ஆழ்த்தி கொண்டே இருக்கின்றது. இந்த பயங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் இறைவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். இறைவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளே இருக்குமானால் அவன் திட நம்பிக்கை உள்ளவனாக இருக்கின்றான். இறைவன் அவனுக்கு ஒரு திட நம்பிக்கையை, திடமனதை அவனுக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த உலகத்திலே வரக்கூடிய எதுவும் நம்மை பயமுறுத்தாது. மார்க் 4:37 முதல் வாசித்தது சொன்னது போல, கடல் கொந்தளிக்கலாம், புயல் காற்று நமக்கு விரோதமாக வரலாம், எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்கு நாம் பயந்து வாழ்கின்ற பொழுது அவர் காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லிவிட்டு சீடர்களை பார்த்து அதைத்தான் கேட்கின்றார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? விசுவாசம் இல்லாதவர்களே ஏன் நீங்கள் பயப்படுவீர்கள்? நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி மார்க் 6ஆம் அதிகாரத்திலே 50வது வசனத்திலே சொல்கின்றார். 4ஆம் அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கின்ற பொழுது அதைத்தான் அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்
என்பதாகத்தான் இயேசு அவர்களை சொல்கிறார். ஆக நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, ஏன் இறைவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொன்னால் நம்பிக்கையை நாம் இழந்து விடுகின்றோம். இறைவனுக்கு பயப்படுகின்ற பொழுது திட நம்பிக்கை நமக்கு உண்டாகின்றது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அமர்த்துகின்றார். அங்கே அமைதல் உண்டாயிற்று. அமைதல் உள்ளவர்களாக தொடர்ந்து பயணிக்கின்றார்கள், கரை சேர்கின்றார்கள். ஆக தேவனுக்கு பயப்படுகின்றவர்களுக்கு திட நம்பிக்கையை ஆண்டவர் அளிக்கின்றார். இரண்டாவது, இறைவனுக்கு பயப்படுகின்றவர்களுக்கு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கின்றது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கனிகளுக்கு தப்பலாம். வாழ்வளிக்கின்ற ஊற்றாக இறைவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு அமைகின்றது. இறைவனுக்கு நாம் பயப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வை அது நீட்டிக்க செய்கின்றது. வாழ்வளிக்கும் ஊற்றாக இறைவன் நம்முடைய வாழ்விலே செயல்படுகின்றார். அதனாலே சாவை விளைவிக்கக்கூடிய மரணக்கண்ணிகள் எல்லாவற்றிற்கும் நாம் தப்புவிக்கலாம் என்பதாக அங்கே சொல்கின்றார். ஆக இறைவனுக்கு பயப்படுகின்ற பொழுது அதே சாலமோன் நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்கின்றார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை, நம்முடைய வாழ்வின் நாட்களை அது பெருகச் செய்கின்றதாக அமைகின்றது. நம்முடைய ஆயுளை நீடிக்க செய்கின்றதாக இறைவனுக்கு பயப்படும் பயம் அமைகின்றது. நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கின்றது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆக இறைவனுக்கு நாம் பயப்படுகின்ற பொழுது நாம் எந்த சூழ்நிலைகளை கண்டும், இப்பொழுது நாம் தேசத்தில் பரவி இருக்கின்ற கொள்ளை நோய்கள் ஆனாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, நாம் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருகச் செய்து கொண்டே வருகின்றது. ஆக வாதைகளோ வியாதிகளோ நம்மை சேதப்படுத்தாது, அவைகள் ஒன்றும் நம்மை அணுகாது, அவைகள் நமக்கு மரணத்தை விளைவிக்காது. அதைத்தான் சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்திலே சொல்கின்றார். நன்றாக நமக்கு தெரிந்த சங்கீதம். அது முழுவதுமே இப்படிப்பட்ட எந்த நிலைகள் நம்முடைய வாழ்விலே வந்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, அவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். ஆக வாழ்வளிக்கக்கூடிய ஊற்றாக இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்றார். எப்பொழுது நாம் இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்ற பொழுது. மூன்றாவது, இறைவனுக்கு நாம் அஞ்சி நடக்கின்ற பொழுது நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் நமக்கு சொல்கின்றது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இறைவனுக்கு பயப்படுதல், இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்ற பொழுது அதனால் வரக்கூடிய பலன் என்ன? ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஜீவனையும் கொடுக்கின்றது. ஆக ஐஸ்வர்யமும் மகிமையும் மேன்மையும் செல்வத்தையும் மேன்மையும் அளிக்கின்றதாக இறையச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகின்றது. இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்ற அச்சம் நம்மளை இருக்குமானால் செல்வத்தை கொடுக்கின்றது, ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கின்றது. எந்த சூழ்நிலையிலையும் நாம் சோர்ந்து போகாதபடி, எந்த சூழ்நிலையும் நம்மை அழித்து விடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உணவளிக்கக்கூடியதாக, வாழ்வளிக்கக்கூடியதாக நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக, மேன்மைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். சங்கீதக்காரன் 115ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். யாராயிருந்தாலும் தேவனுக்கு நாம் பயந்து வாழ்வோமானால், தீமையை வெறுத்து நாம் வாழ்வோமானால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, 128ஆம் சங்கீதம் 4வது வசனம் எல்லா திருமண ஆராதனைகளையும் நாம் கேட்கின்ற ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு குடும்ப வாழ்வை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கின்றார் என்பதை 128ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கேயும் என்ன சொல்கின்றார்? கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றீர்கள். ஆக இறைவனுக்கு பயப்படுகின்ற இறையச்சம் நம்மிலே இருக்குமானால் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, கை பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும், மனைவி வீட்டோர்கள் கர்த்தர் திராட்சை கொடியை போல இருப்பாய், பிள்ளைகள் பத்தியை சுற்றிலுமாய் ஒலிவமர கண்டுகளைப் போல இருப்பார்கள், ஜீவனுடன் ஆடலாம், எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அங்கே வைக்கின்றார். யாருக்கு? கர்த்தருக்கு
பயப்படுகிற பயம் நம்மில் இருக்குமானால் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார், பெரியோரையும் ஆசீர்வதிக்கின்றார், குடும்ப வாழ்வையும் ஆசீர்வதிக்கின்றார், செல்வத்தையும் மேன்மையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? உலக காரியங்களை குறித்து, உலகத்தை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கலங்கிக் கொண்டிருக்கின்றோமா, அல்லது இறைவனுக்கு பயப்படுகின்ற பயம் நம்மளே இருக்கின்றதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆக இறைவனுக்கு அஞ்சி நாம் நடப்போமானால் இறைவன் நம்மை எல்லா நிலையிலேயும் ஆசீர்வதிக்கின்றார். ஆக இறைவனுக்கு பயந்து நடக்கின்ற பொழுது அவனுக்கு திட நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார், வாழ்வழிக்கும் ஜீவ ஊற்றை அவனுக்கு கொடுக்கின்றார், நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை, அது மட்டுமல்ல இந்த உலக வாழ்விலையும் நீடித்த வாழ்வை அவனுக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கொடுக்கின்றார். பூமியில சகல ஜனங்களுக்குள்ளும், பூமியில சகல ஜாதிகளுக்குள்ளும் உங்களாய் நான் மேன்மையாக வைப்பேன். அதைத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். என் கட்டளைப்படி நடந்து இவைப்படியெல்லாம் செய்வாயானால், தீமை வெறுப்பாயானால், எனக்கு அஞ்சி நடப்பாயானால், நான் உன்னை சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மேன்மையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்கின்றார். ஆக இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவருக்கு பயப்படுகின்ற பொழுது, இறையச்சம் நம்மளை இருக்கின்ற பொழுது அவர் எல்லா நன்மைகளையும் கொடுக்கின்றார். எனக்கு அருமையான இறைமக்களே, இதனாலேயும் இதை கேட்கின்ற நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இறைவனுக்கு அஞ்சி நடக்கின்றோம், எந்த நிலையிலெல்லாம் நாம் தீமைகளை வெறுத்தவர்களாக வாழுகின்றோம், இறைவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டு விலகுகின்றவர்களாக இருக்கின்றோமா, நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இறைவனுக்கு அஞ்சி நடப்போம், திட நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம், நீடித்த ஆயுளை நாம் பெற்றுக்கொள்வோம், ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் நாம் பெற்று இன்புற்று வாழ்வோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்போம். அறிவு போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில்லவனின் மலையில் ஒளியாய். அறிவு போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில்லவனின் மலையில் ஒளியாய். நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்போம். ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான நல்ல நாளுக்காக, இந்த வருஷத்து நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளே சில நிமிடங்கள் நாங்கள் போய் ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை நாங்கள் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை, உமக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதாக நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றீர். நீர் கர்த்தர், நீர் ஆண்டவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், நீரே கடவுள், நீரே தெய்வம். உமக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்வை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருளி செய்கிறார்கள்.
அவர் தீமை வெறுப்பதினாலே உமக்கு பயந்து வாழ்வதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, திட நம்பிக்கை, உலகத்தில் எந்த சூழ்நிலையில் நாங்கள் கலங்காதபடி சோர்ந்து போகாதபடி திட நம்பிக்கையை எங்களுக்கு நீ அளித்திருக்கின்றீர். நீடித்த ஆயுளை எங்களுக்கு நீர் உமக்கு பயப்படுவதனாலே அளிக்கின்றீர். ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் உமக்கு பயப்படுவதனாலே அளிக்கின்றீர். இந்த நன்மைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்க, இறை பயத்தினாலே இறைவனுக்கு அஞ்சி நடப்பதினாலே உண்டாகின இந்த பலன்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்யும். ஒருவேளை அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் உமக்கு பயப்படாமல் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்த அனுபவங்கள், சூழ்நிலைகள் உண்டு. ஒரு விஷயங்களை தயவாய் நீர் மன்னித்தரிடும். தீமை எல்லாவற்றையும் பெருத்து உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் வளர ஆண்டவர்களுக்கு அருள் புரிவீராக. எங்களை அர்ப்பணிக்கின்றோம், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. அவர் செய்த சகல உபகாரங்களையும்